வணக்கங்க. என் பேர் அரவிந்தன். நான் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ப்ரெஸ் காலனியில் இருக்குங்க. நாங்கள் 2016 இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு போய் சேர்த்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்குறோம். 2016 மாடித்தோட்டம் ஆரம்பித்தோம். மாடித்தோட்டம் ஆரம்பித்த அதே சமயத்திலே குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையில் முள்ளங்கி வளர்த்தி கொடுப்போம். ஒரு 10 நாள் நாங்கள் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். அவங்க அதை வீட்டில் வளர்த்தணும். ஆர்வம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுனா தான் அது விவசாயத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா விதைகள் சேகரிப்புக்குள்ளே வந்தோம். எப்படி வந்தோம்னா எங்களுக்கு விதை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ரொம்ப ஆரம்ப காலத்துலலாம் நாட்டு விதையை வாங்குறது பிடிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டமான விஷயமா இருந்தது. அதனால் நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, நாங்கள் விதைகளை சேகரிக்க ஆரம்பித்தோம். அதை மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தோம். மல்டிப்ளை பண்ணி எங்களுக்கு போக அதிகமாக இருக்கிறத ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டனர்ஸுக்கு நாங்கள் அதை கொடுக்க ஆரம்பித்தோம். என்னென்னா, யார் நல்லா பண்ணுவாங்க, யார் அந்த விதைகளை பத்திரப்படுத்தி மறுபடியும் அதை அதிகப்படுத்தி மறுபடியும் இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆளுகளை நாங்கள் பார்த்து விதைகளை பகிர ஆரம்பித்தோம். அதே மாதிரி 2018 நான் இன்னும் கொஞ்சம் இதை அடுத்தபடிக்கு மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும், விவசாயங்கிறது இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தணும், பெட்டராக சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, 2018 அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து இப்போ இது வரைக்கும் ஒரு 3 செட்டு வெளியில் போயிட்டாங்க. இதில் விஷயம் என்னென்னா, நாங்கள் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் ஆரம்பித்த ஒரே ஸ்கூல். வேறு எந்த ஸ்கூல்லையும் நாங்கள் ஆரம்பித்த டைமில் இல்லை. எதனால் இங்கிலீஷ் மீடியத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, விவசாயங்கிறது தமிழில் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துடக்கூடாது. ஒருவேளை சில மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறது தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கிலீஷில் படிக்கிறதுங்கிறது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழில் மட்டும்தான் இருக்குது விவசாயம் சம்மந்தமான படிப்பு அப்படிங்கிறத அவங்க அது கிடைக்காம போயிடக்கூடாது. விவசாயத்தை படிக்கணும், நாங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இதை இங்கிலீஷ் மீடியத்தில் ஆரம்பித்து ஒரு 3 வருஷமாக குழந்தைங்கள்லாம் நல்ல காலேஜஸ்லாம் போயிருக்கிறாங்க. எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, குழந்தைங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா விதைகள் சேகரிப்பு அப்படின்னு வரும்பொழுது இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பேர் நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் நாங்கள் பேசி நாங்கள் விதைகளை வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த வெரைட்டிஸ்லாம் வளர்த்த ஆரம்பித்தோன்னே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வளர்த்தலாம், ஏன்னா இடம் எங்களால் உருவாக்கி முடிஞ்சுது. ஏன்னா எந்தெந்த இடம்லாம் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குதோ பள்ளியில், அந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ இடம் இருக்குது, அப்போ விதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் விதைகள் இன்னும் வித்தியாசமான விதைகள், இன்னும் அரிய ரக விதைகள்லாம் நம்ம தொலைவலாம், எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது, இப்போ மைசூரில் ஒரு விதை திருவிழா நடந்தது ஒரு தடவை. அதேமாதிரி கேரளாவில் ஒரு தடவை விதை திருவிழா நடந்தது. நார்த்தில் ஒரு உதய்பூரில் எங்கேயோ ஒரு இடத்துல விதை திருவிழா நடந்தது. எங்கனாலே நேராக போக முடியுமோ அங்கே நாங்களாக போய் நாங்கள் என்ன விதைகள் வேணுமோ அதை நாங்கள் வாங்கிக்குவோம். எங்களால் போக முடியாத பட்சத்தில் கூட எங்களுடைய ஸ்டாஃப்ஸோ இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையோ ஒருத்தர் அனுப்பிச்சு அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் காசை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் அப்படிலாம் சேகரிக்க ஆரம்பித்தோம். இப்படி சேகரிக்கிற ரகத்தெல்லாம் நாங்கள் வளர்த்தி அதிலிருந்து வர விதைகளை அது கிராஸ் பாலினேட்லாம் ஆகிருக்குதா ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, கிராஸ் பாலினேட் ஆகலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அந்த விதைகளை எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப ஒரு நல்ல முறையில் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கோ இல்லை வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கோ நாங்கள் இலவசமாக பகிர ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட கத்திரிக்காயிலே ஒரு 50 to 60 ரகம் இது வரைக்கும் நாங்கள் வளர்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ரகம் நாங்கள் கேட்லாகே பண்ணியிருக்கிறோம். ஒரு ரகமும் ஒரு தன்மை. கத்திரிக்காய் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சும்மாலாம் ஒன்றும் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னு சொல்லலை. ஏன்னா கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் எடுத்துகிட்டிங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ரகம் இது வரைக்கும் வளர்த்திருக்கிறோம். பெருசாக வெண்டைக்காயில் சுவையில் வித்தியாசம்லாம் தெரியாது. கிட்டத்தட்ட எல்லா ரகமும் ஒரே மாதிரி தான். சில ரகங்கள் 4 வருஷம் காய்க்கும், சில ரகங்கள் காய் நல்லா நீளமாக வரும். இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கிறத தவிர ஒரு ரகத்துக்கும் ஒரு சமையல் முறை இருக்கிற ஒரு காய்கறினா அது கத்திரிக்காய் மட்டும்தான். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அதை கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு ரக கத்திரிக்காய் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிங்கன்னா சுவையாக இருக்கும். பர்பிள் கலரில் கொத்து கத்திரி ஒன்று இருக்கும், அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த சேலம் முள்ளு கத்திரி இருக்கும், கூணத்தில் கத்திரிக்காய் அப்படிங்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அதை சுட்டு சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ரகம். சுட்டு அதில் மசியல் பண்ணலாம். அப்படியே கறி அடுப்பில் சுட்டு அதிலிருந்து உள்ள சதையை எடுத்து மசியல் பண்ணோன்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரகமும் இப்போ அதே மாதிரி ரோசா பியான்கான்னு சொல்லிட்டு ஒரு இட்டாலியன் நாட்டு கத்திரி, இப்போ அதோட விதை எங்களுக்கு கிடச்சிது. அப்போ
அந்த அந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கிட்டத்தட்ட காளான் மாதிரியே இருக்கும் சுவை. பெருசாக எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே சும்மா எண்ணெயில் லைட்டாக வணக்கி சாப்பிட்டோம்னா அப்படியே காளான் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு ரகம் நல்லா இருக்குது, சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு ரகம் நல்லா இருக்குது. கடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி இருக்குது, பெங்களாதேஷ் வெரைட்டி ஒன்று இருக்குது, தாய் கையோ பிரயாம்பாங்க அந்த வெரைட்டியோ, இல்லை பெங்களாதேஷி கத்திரின்னு ஒன்று இருக்குது இதுவோ. இந்த மாதிரி அதே மாதிரி நாங்கள் இங்கே எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து வாங்கின ஒரு ரொம்ப பழைய ரகம், அவங்களே 7 வருஷமாக வளர்த்துன ரகம். அது அத்தை கத்திரின்னு தான் நாங்கள் சொல்கிறதுக்கு பேரே என்னன்னு தெரியாது. ஏன்னா அத்தையா அவ்வளோ வருஷம் 7 வருஷம் வளர்த்துன ரகம் அது. அவ்வளோ அருமையான ரகம். அது காய் ரொம்ப முதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் விதையே உள்ள ஃபார்ம் ஆகும். அதனால் கடையிறதுக்குலாம் அது பார்த்திங்கன்னா இந்த 3 ரகமுமே அருமையான சுவை. ஒரு ரகத்தையும் ஒரு சமையல் முறைக்கு பயன்படுத்தலாம். கத்திரிக்காய் மாதிரி வேறு ஒரு டைவர்ஸான காய்கறி இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு அருமையான காய்கறி கத்திரிக்காய். இப்போ நாங்கள் அதில் ஒரு 40-50 ரகம் 50 ரகத்துக்கு மேலே இது வரைக்கும் எடுத்துருக்குறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுரக்காய்க்கு ஃபோக்கஸ் பண்ணோம். வெண்டைக்காய் போன வருஷம் வெண்டைக்காய் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ அடுத்தது தக்காளியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம். தக்காளி இன்னுமே நாங்கள் ஒன்றா கற்றுக்கிட்டு தான் வரோம். ஏன்னா எல்லாத்துலேயும் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. இப்போ ஒன்றா ஒரு செடியை நாங்கள் வளர்த்தி பழக வேண்டியதாக இருக்குது. இப்போ தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கடைசியாக படித்தது பார்த்திங்கன்னா 12,000 ரெஜிஸ்டர்ட் வெரைட்டிஸ் இருக்குதுங்கிறாங்க. 12,000 தக்காளி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரகமும் ஒரு மாதிரி. அந்த ஹைப்ரிட் தக்காளி தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு தப்பான அணுகுமுறை நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. கோல்டன் ட்ரெஷர்னு ஒரு ரகத்தை பற்றி படித்தேன். லாங் கீப்பர்ஸ்னு ஒரு ரகம் இருக்குது. இப்போ இதெல்லாமே இயற்கையாகவே இதெல்லாம் கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக சில ரகங்கள்லாம் அதில் நாட்டு ரகமாகவே வந்துகிட்டு இருக்கிற வெரைட்டிஸ். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் கூட கெட்டு போகாது. 6 மாதம் கெட்டு போகாதனால இது ஹைப்ரிடா இல்லை ஜிஎம்ஓவானா அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நாட்டு ரகம். நாட்டு ரகத்துலேயே அந்த மாதிரி ப்ரீடர்ஸ் வந்து அதை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரகமும் அதுலேயும் ஒரு தன்மை. சிலது சாலடுக்கு நல்லாயிருக்கும், தக்காளி பார்த்துட்டிங்கன்னா. சிலது வந்து சாஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சிலது கேனிங் டொமேட்டோஸுமாங்க, உள்ளே வந்து காற்றெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ சில தக்காளிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஏர் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நம்ம கேன் பண்ணும்போது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாத ரகம், உள்ளே வெறும் சதையாக இருக்கிற ரகமாக சில ரகம்லாம் கேன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் டொமேட்டோஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கேப் நிறையா இருக்கும். அப்போ நம்ம உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு காய்கறிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நறுக்கி போட்டு உள்ளே அதை நம்ம அப்படியே கிரில் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு ரகமும் தக்காளியிலையும் ஒரு ரகமும் ஒரு சுவை. சிலது இனிக்கும், சிலது நல்லா புளிக்கும், சிலது 2 ஃப்ளேவரும் கலந்து வரும். இந்த மாதிரி தக்காளியில் பார்த்திங்கன்னா அந்த 12,000 ரகத்தில் ஒரு ரகத்துக்கு ஒரு தன்மை. சிலது வறட்சி நல்லா தாங்கும், சிலது மழை பெஞ்சாலும் அந்த தோல் வெடிக்கும். திடீர்னு மழை பெஞ்சிருச்சுன்னா தக்காளியில் தோல் வெடிக்கும். ஏன்னா தண்ணி நிறைய உள்ளே எடுக்கும்போது தோல் வெடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில ரகம்லாம் இன்னும் கொஞ்சம் கூட மழை பெஞ்சதுனா கூட இந்த தாங்கக்கூடிய தோல் கொஞ்சம் கெட்டியாக தாங்கக்கூடிய தன்மை இருக்கிற ரகம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காய்கறியும் ஒரு தன்மை. எல்லா வெரைட்டிஸ்லையுமே சொல்கிறேங்க, ஒரு ரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. கத்திரிக்காயும் அதே தான், தக்காளி அதே தான், வெண்டைக்காய் அதே தான். ஒரு ரகமும் ஒரு தன்மையுடைய ரகம். எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணுங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ ஒருத்தர் இந்த வேலையை செய்யணும். இன்னும் நினச்சா எல்லாருமே இந்த வேலையை செய்ய முடியும். எல்லாருமே மாடியில் ஒரு 4 ரகத்தை நம்ம வளர்த்துறதுல நம்மளுக்கு ஒன்றும் அதில் சிரமமும் இல்லை, ஒன்றும் நம்மளுக்கு டைம் ஆகிட போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம 10 நிமிஷம் போய் தோட்டத்தில் 4 வேலையை செஞ்சுட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் செய்கிற வேலை இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக செய்வோம். டைம் மிச்சம்தான் ஆகுமோ தவிர டைம் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் ஆயிர போகிறதே கிடையாது. 4 பை வளர்த்துங்க, 10 பை வளர்த்த முடியாது, 4 பையில் செடி வச்சு வளர்த்துங்க. இல்லை ஒரு 2 காய்கறி மட்டும் வளர்த்துங்க. கீரைகளில் தான் பார்த்திங்கன்னா மருந்து அதிகமாக அடிக்கிறாங்க. கீரைகளில் தான் இருக்கிறதுலே மருந்து அதிகமாக அடிக்கிற ஒரு விஷயம். அப்போ கீரைகளை வீட்டில் வளர்த்துங்க, குழந்தைங்களுக்காக. உங்களுக்காக இல்லாட்டி உங்கள் குழந்தைங்களுக்காக வளர்த்துங்க. குழந்தைகளுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். குழந்தைங்களுக்காக தான் நான் இங்கே ஓடி ஆடி அலையிறேன், குழந்தைங்களுக்காக தான் காசு ஏற்றுறோம், குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் மருந்தடித்த ஒரு காய்கறி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு 4 பையில் ஒரு 4 டைப் ஆஃப் கீரையை வளர்த்துங்க. அந்த கீரைகளை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதை விட நம்ம குழந்தைங்களுக்கு என்ன நல்லது பண்ணிட முடியும்? இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற சாப்பாடு இன்னும் 4 வருஷத்தில் உங்களோட குழந்தையோடைய உடல்நலத்தை கெடுத்துரும், இல்லை 10 வருஷத்தில் உங்களோட குழந்தையோடைய உடல்நலத்தை கெடுத்துரும் அப்படின்னா அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நல்ல காய்கறிகளை கொடுக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும். அதுக்கான வேலையை தான் நம்ம ஒரு பெற்றோருமே செய்யணும், ஒரு ஆளும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். யார் நினச்சாலும் செடியை வளர்த்த முடியுங்க, மனசு மட்டும் இருந்தால் போதும். நினச்சோம்னா செய்யலாம். உங்களை ஒரு விதை தேடி வரணுன்னு இருந்ததுன்னா அந்த விதை தேடி வந்துடும். எங்களோட அனுபவத்தில் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்குது. இப்போ ராஜசேகர் கொண்டு வந்து கொடுத்துருந்தார் கத்தாழை ஒரு 3 வெரைட்டி. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் நினச்சேன் ஒரு கத்தாழை வெரைட்டிஸ் ஏதோ ஒரு 2-3 கிடச்சதுன்னா வளர்த்தணும். நாங்கள் ரெகுலராக இங்கே லோக்கலில் அவைலபிளாக இருக்கிற வெரைட்டி வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ரகம் ஏதாவது 1-2 கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அது இன்றைக்கி வருது. நம்ம கைக்கு வந்து சேரணும்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து சேரும். இதுதான் நான் விவசாயத்தில் நான் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு ரகம் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு செடி தான் வளரும். 4 விதை தான் கிடைக்கும். 4 விதையில் ஒரு செடி தான் வளரும். ஆனால் அந்த ஒரு செடி அப்படியே ஜம்முன்னு வளர்ந்து
உங்களுக்கு ஊர் உலகத்துக்கே கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு விதையை கொடுக்கும். உங்கள் கைக்கு அது வரணுன்னு இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட அது வாழணுன்னு இருந்ததுன்னா, இதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. நிறையா ரகம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு செடியில் நிற்கும். அப்படியே ஒரு நாள் அப்படியே டெய்லியும் காலையில் வந்து அந்த செடியை பார்ப்போம். இருந்துருச்சா, ஏதாவது ஆயிடுச்சா, பிரச்சனை ஆயிருமான்னு. ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஜம்முன்னு வரும், விதையை அப்படியே காய்ச்சி கொட்டும், எடுத்து அதை நான் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். இதுதான் விஷயம். வரணுன்னு இருந்ததுன்னா வரும். நீங்கள் தொலைவியெல்லாம் ஒன்றும் ஓடி ஆடியெல்லாம் அலைய வேண்டாம். மனசார நீங்கள் நம்புங்க, நீங்கள் மனசார கரெக்டாக இருங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் நாங்கள் விவசாயத்துலேருந்து விவசாயம் வந்து வெறும் காய்கறியை கொடுக்குறது தான் பார்க்கலிங்க. வாழ்க்கை முறையும் கற்றுக் கொடுக்குது நிறைய விதத்தில். எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுன்ட்டு. செடி பேசும், அது உணர்வுபூர்வமாக பேசும். நம்ம பேசுகிற மாதிரி வார்த்தைகளில் பேசாது. ஆனால் நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை செடிகள் இருக்குதுங்கிறத நான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டதுங்க. இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஒரு 6 வருட உழைப்பு, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தாங்க. விதைகளை பாதுகாக்கணும். விதைகள் தான் எல்லாமே. விதைகளை நம்ம பாதுகாக்க வேண்டியதில்லை, நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காகவே நம்ம விதைகளை காப்பாற்றணும். விதைகள் எல்லாம் எந்த விதை இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறோம், அந்த விதை யார் என்ன பண்ணாலும் வாழ்ந்துடும். அதெல்லாம் விதைகளுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறது தெரியும். இயற்கைக்கு ஒரு விதையை எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றிக்கும். விதைகளை காப்பாற்றுறதுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்காக நம்ம விதைகளை காப்பாற்றணும். நல்ல ஆரோக்கியமான காய்கறி, நல்லா சுவை மிகுந்த காய்கறி, வறட்சி தாங்கக்கூடிய காய்கறி, இல்லை வெயில் அதிகமாக இருக்குது அதை தாங்கிக்கக்கூடிய ஒரு காய்கறி, இல்லை மழை திடீர்னு ஃப்ளட் ஆயிடுது. நெல்லில் பார்த்தீங்கன்னா அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. எவ்வளோ தண்ணினாலும் ஒன்றுமே ஆகாத ரகம்லாம் இருக்குது நெல்லில். இந்த மாதிரி வறட்சியாக இருந்தாலும் வளர்கிற நெல்லெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே தேவை. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். ஒன்ஸ் ஒரு ரகம் அழிஞ்சுது அப்படின்னா, அழிஞ்ச ரகத்தை திருப்பி உருவாக்கவே முடியாது. நீங்கள் அது மாதிரியே வேணால் உருவாக்கலாம். ஒரு கத்திரிக்காய்னா அதே மாதிரி கத்திரிக்காய் வேணால் உருவாக்கலாமோ தவிர, ஆனால் அதுக்கு இருக்கிற தன்மைகள், அது சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலுக்கான அது சில தகுதிகளை வளர்த்திருக்கும். அந்த தகுதிகள்லாம் நீங்கள் உருவாக்குற கத்திரிக்காயில் இருக்காது. பார்க்குறதுக்கு வேணால் ஒரே மாதிரியே இருக்கலாம். ஒரு சின்ன மழை வந்ததுன்னா அப்படி சாஞ்சிரும். ஒரு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால தாங்காது. இந்த மாதிரி தான் ஆகுமோ தவிர, அது கற்றுக்கிட்ட விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. இயற்கை பல வருடங்களாக, பல 1000 வருடங்களாக கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு செடிக்கு. அதை போய் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் சீக்கிரமாக? அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு விதை அழிஞ்சிருச்சுன்னா அது அழிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரதுங்கிறது முடியாத விஷயம். அதனால் எல்லாருமே, மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உங்களுடைய குழந்தையோட நலன் கருதினாச்சும் ஒரு 4 செடியை வளர்த்துங்க. அது நாட்டு ரகமாக வளர்த்துங்க. எடுக்கிற விதைகளை பத்திரப்படுத்தி வைங்க. என்ன முறையோ அந்த முறையில் ஒரு விதையும் ஒரு மாதிரி எடுத்து சேகரிக்கணும். அது மாதிரி சேகரித்து பத்திரப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை 4 பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க, வளர்த்த சொல்லுங்கள். இதோட முக்கியத்துவத்தை புரிய வைங்க. உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் முதல்ல. அதுக்கு நல்ல காய்கறிகள், நல்ல உணவு வேணும். நல்ல காய்கறிகள் வேணும்னா நாட்டு ரக விதைகள், நல்ல ரக விதைகள்லாம் நம்ம சேகரிக்கணும், பாதுகாக்கணும். இதுதான் நான் சுருக்கமாக சொல்லிக்க விரும்புகிறது.